அனைத்து கட்சி கூட்ட முடிவில் தென்னிந்திய கூட்டு நடவடிக்கை குழு என்ற ஒன்றை உருவாக்கியிருக்காரு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின். இதன் மூலமாக நாடாளுமன்ற மறுவரையறை தொகுதி மறுவரையறை பிரச்சனை தமிழ்நாடு மாநிலம் மட்டுமல்ல பல்வேறு தென் மாநிலங்களும் பாதிக்கப்படுது அப்படின்னு பல மாநிலங்களுக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போறாரு. பல்வேறு மாநிலங்களுடைய எம்பிக்கள் கொண்ட குழுவின் மூலமாக மக்கள் கிட்ட தொடர் பரப்புரையை முன்னெடுக்கவும் முயற்சி செய்றாங்க. ஏற்கனவே தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது அப்படின்னு அரசியல் முழக்கம் பெரிய அளவுல முன்வைக்கப்பட்டது. இப்ப மறுபடியும் தென் மாநிலங்கள் அனைத்தும் ஒருங்கிணைவது, பாஜக அகில இந்திய அளவுல குறிப்பா தென் மாநிலங்கள்லயும் செல்வாக்கு செலுத்தணும் என்கிற அவர்களுடைய திட்டம், குறிப்பாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய அந்த திட்டத்தை முறியடிக்கக்கூடிய வகையில ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில இந்த கூட்டு நடவடிக்கை குழுவுடைய நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. தேசிய அளவிலும் ஒருங்கிணைவை ஏற்படுத்துவது, அனைத்து மாநிலங்களையும் இந்த பிரச்சனையை கொண்டு போவதன் மூலமாக பாஜக மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்கு என்பதையும் பதிவு செய்யலாம் என்பதுதான் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய திட்டமா இருக்குங்கிறாங்க அறிவாலய தலைவர்கள்.